நகைக்கடன் தள்ளுபடி தமிழக அரசு ரெடியாக இருக்குங்க. இந்த வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு நகைக்கடன்கள் எல்லோருக்குமே தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. முதற்கட்டமாக யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் பங்கேற்க இருக்காங்க, பட்டியல் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார எந்த மாதத்தில் நகைக்கடன் வச்சா உங்களுக்கு பணம் கிடைக்கும், இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன். மக்களே, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய 2026 முதல் நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. 5 சவரனுக்கு கீழே வச்சுருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு மேலே வச்சுருந்தாலும் சரிங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு 5 சவரனுக்கு மேலே வச்சுருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நபருக்கு மேலே இருந்தால் 5 சவரனுக்குள்ளே இருந்தாலும் தள்ளுபடி கிடைக்க போகுதுங்க. ஜனவரி 1, 2026 முதல் தகுதியான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யமென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தள்ளுபடிக்கு தகுதியானவை எவை, இப்போ வச்சா கூட தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பின்வரும் வங்கிகளில் அரசு நிறுவனங்கள் பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடிக்கு தகுதியானவை: கூட்டுறவு நிறுவனங்கள், அனைத்து வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வேளாண் துறை நிறுவனங்கள் அனைத்துமே இந்த தள்ளுபடிக்கு தகுதியான வங்கிகள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள்: இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, ஐஓபி மற்றும் கனரா வங்கி ஆகியவை இது அடங்கும். அடுத்து கிராம வங்கிகள்: கிராமப்புறங்களில் செயல்படும் கிராம வங்கிகளுக்கு பெற்ற கடன்களும் தள்ளுபடிக்கு உட்பட்டவைங்க. ஸோ தனியார் அடகு கடைகள் இதில் சேருமா? தனியார் நிதி நிறுவனங்கள் அல்லது அடகுகளில் பெறப்பட்ட நகைகளுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக பொருந்தாது. ஸோ ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் நகை அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கு பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்ய பரிசீலனை செய்திருக்காங்க. ஸோ 2021 தள்ளுபடி செஞ்சாங்க 13,02,000 பேர் பக்கம். ஸோ இப்போ கடந்த முறை பார்த்திங்கன்னா சுமார் 4,818 கோடி மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குங்க. கூடுதல் தகவல்கள்: கடன்களுக்கு தள்ளுபடியாக விவசாய கடன், கல்வி கடன், வீட்டுக்கடன் போன்றவற்றையும் தள்ளுபடி செய்ய போகிறதா தேர்தல் அறிவிப்பில் வருதுங்க. ஸோ ஒரு 2026 ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் களம் இப்பொழுதிருந்தே அனல் பறக்க தொடங்கிருச்சுங்க. ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முனைப்பில் இப்பொழுது உள்ள ஆளுங்கட்சி திமுக தனது தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக முடுக்கியுள்ளது. இதன் முக்கிய நகர்வாக கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை திமுக தலைமை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த குழுவிற்கு திமுக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமை தாங்க உள்ளார். கடந்த தேர்தலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அதனை தொடரும் வகையில் இந்த முறை அந்த தொகையை கணிசமாக உயர்த்த திட்டமிட்டப்பட்டதாக தெரிகிறதுங்க. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் சுமார் 10,000 ரூபாய் முன்வைப்பு தொகையாக வழங்கும் திட்டம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டுமே கிடையாது, நகை கடன்கள், கல்வி கடன்கள், விவசாய கடன்கள் அனைத்துமே இந்த டைமு தள்ளுபடி செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நகை கடனை நீங்கள் இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் வச்சா கூட ஜனவரிலேருந்து தள்ளுபடி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் இந்த டிசம்பர் 31 தான் கடைசி தேதி. இதற்கு மேலே வச்சிங்க அப்படின்னா நகை கடன்கள் இனிமேல் தள்ளுபடி ஆகாது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெறுவருடைய பட்டியல் தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு நகைக்கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத பேங்க் வைஸாக வெளியிட போகிறாங்க. ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி கொடுப்போம், இவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்ற பட்டியலை கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நகைக்கடன் தள்ளுபடி தமிழக அரசு ரெடியாக இருக்குங்க. இந்த வரக்கூடிய தேர்தலை முன்னிட்டு நகைக்கடன்கள் எல்லோருக்குமே தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க. முதற்கட்டமாக யார் யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியில் பங்கேற்க இருக்காங்க, பட்டியல் டிசம்பர் மாதம் இறுதிக்குள்ளார எந்த மாதத்தில் நகைக்கடன் வச்சா உங்களுக்கு பணம் கிடைக்கும்,
இதை பற்றி இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு முழுமையாக சொல்ல போகிறேன் மக்களே. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வரக்கூடிய 2026 முதல் நகைக்கடன்கள் அனைத்தும் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. 5 சவரனுக்கு கீழே வச்சுருந்தாலும் சரி, 5 சவரனுக்கு மேலே வச்சுருந்தாலும் சரிங்க. ஸோ ஒரு குடும்பத்தில் ஒரு நபருக்கு 5 சவரனுக்கு மேலே வச்சுருந்தாலும் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு நபருக்கு மேலே இருந்தால் 5 சவரனுக்குள்ளே இருந்தாலும் தள்ளுபடி கிடைக்க போகுதுங்க. ஜனவரி 1, 2026 முதல் தகுதியான நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யமென முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. தள்ளுபடிக்கு தகுதியானவை எவை? இப்போ வச்சா கூட தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ பின்வரும் வங்கிகளில் அரசு நிறுவனங்கள் பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடிக்கு தகுதியானவை. கூட்டுறவு நிறுவனங்கள், அனைத்து வங்கிகள் மற்றும் கூட்டுறவு வேளாண் துறை நிறுவனங்கள் அனைத்துமே இந்த தள்ளுபடிக்கு தகுதியான வங்கிகள். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இந்தியன் பேங்க்கு, ஸ்டேட் பேங்க்கு, ஐஓபி மற்றும் கனரா வங்கி ஆகியவை இது அடங்கும். அடுத்து கிராம வங்கிகள், கிராமப்புறங்களில் செயல்படும் கிராம வங்கிகளுக்கு பெற்ற கடன்களும் தள்ளுபடிக்கு உட்பட்டவைங்க. ஸோ தனியார் அடகு கடைகள் இதில் சேருமா? தனியார் நிதி நிறுவனங்கள் அல்லது அடகுகளில் பெறப்பட்ட நகைகளுக்கு இந்த திட்டம் கண்டிப்பாக பொருந்தாது. ஸோ ஒரு குடும்பத்திற்கு 5 சவரன் நகை அடகு வைக்கப்பட்ட நகைகளுக்கு பெறப்பட்ட கடன்கள் தள்ளுபடி செய்ய பரிசீலனை செய்திருக்காங்க. ஸோ 2021 தள்ளுபடி செஞ்சாங்க 13,02,000 பேர் பக்கம். ஸோ இப்போ கடந்த முறை பார்த்திங்கன்னா சுமார் 4,818 கோடி மதிப்பிலான நகை கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்குங்க. கூடுதல் தகவல்கள் கடன்களுக்கு தள்ளுபடியாக விவசாய கடன், கல்வி கடன், வீட்டுக்கடன் போன்றவற்றையும் தள்ளுபடி செய்ய போகிறதா தேர்தல் அறிவிப்பில் வருதுங்க. ஸோ ஒரு 2026 ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலுக்கு அரசியல் களம் இப்பொழுதிருந்தே அனல் பறக்க தொடங்கிருச்சுங்க. ஆட்சியை தக்க வைத்து கொள்ள முனைப்பில் இப்பொழுது உள்ள ஆளுங்கட்சி திமுக தனது தேர்தல் பணிகளை மிக தீவிரமாக முடுக்கியுள்ளது. இதன் முக்கிய நகர்வாக கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவை திமுக தலைமை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இந்த குழுவிற்கு திமுக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினருமான கனிமொழி கருணாநிதி தலைமை தாங்க உள்ளார். கடந்த தேர்தலில் மகளிர் உரிமை தொகை திட்டம் திமுகவின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. அதனை தொடரும் வகையில் இந்த முறை அந்த தொகையை கணிசமாக உயர்த்த திட்டமிட்டப்பட்டதாக தெரிகிறதுங்க. பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி பொருளாதார ரீதியாக முன்னேறுவதற்கு ஊக்கமளிக்கும் வகையில் சுமார் 10,000 ரூபாய் முன்வைப்பு தொகையாக வழங்கும் திட்டம் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அது மட்டுமே கிடையாது, நகை கடன்கள், கல்வி கடன்கள், விவசாய கடன்கள் அனைத்துமே இந்த டைமு தள்ளுபடி செய்ய போகிறதா தகவல்கள் வந்திருக்கு. ஸோ நகை கடனை நீங்கள் இந்த ஆண்டு டிசம்பர் வரைக்கும் வச்சா கூட ஜனவரிலேருந்து தள்ளுபடி செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதுதான் இந்த டிசம்பர் 31 தான் கடைசி தேதி. இதற்கு மேலே வச்சிங்க அப்படின்னா நகை கடன்கள் இனிமேல் தள்ளுபடி ஆகாது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி பெறுவருடைய பட்டியல் தயாரிக்கும் பணிகள் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு அரசு நகைக்கடன் யாருக்கெல்லாம் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்றத பேங்க் வைஸாக வெளியிட போகிறாங்க. ஸோ இவர்களுக்கு மட்டும்தான் தள்ளுபடி கொடுப்போம், இவர்களுக்கு தள்ளுபடி கிடையாது அப்படின்ற பட்டியலை கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.